ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பார்த்திங்கனாக்கும் காலங்காத்தால 5 மணி விழாக்கடை கண்டினியூ பண்ணியாச்சுங்க. எனக்கு வந்து பார்த்திங்கனாக்கும் குரல் ஒரு மாதிரியாக தான் இருக்கும், இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உடம்பு சரியில்லை, 3-4 நாளாகவே உடம்பு சரியில்லைங்க. ஒரு 2 நோம்பு 3 நோம்பு நான் விட்டுட்டேன், என்னால் முடியல. உடம்பு சரியாக்கும்போது ஒரு நோம்பு வச்சேன், வச்சுட்டு பார்த்தா செம்ம ஜுரம், என்னால் தாங்கவே முடியல. அப்படின்னு அப்படி கண்டினியூ பண்ணிட்டேன். என்னை வச்ச நோம்பு வந்து விடக்கூடாது இல்லையா, அதனால் அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு நோம்பு திறந்துட்டு அப்படி நாங்கள் ஜவுளி எடுக்கிறதுக்காண்டி ட்ரெஸ் எடுக்கிறதுக்காண்டி போயிருந்தோம். அங்கே போனால் என்னால் சுத்தமாக வீடியோ எடுக்கவே முடியலை. இல்லாட்டா நான் என்னென்ன எடுத்தேன், எங்கே போயிருங்க கண்டிப்பாக நான் காட்டியிருப்பேன். ஆனால் ட்ரெஸ் எடுத்த வீடியோ வந்து இன்னொரு நான் என்னென்ன எடுத்தங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வீடியோ எடுக்கவும் முடியலை, ஒரே டயர்டாக இருந்ததா டக்குன்னு ட்ரெஸ் எடுத்துகிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஆனால் எனக்கு எந்த வீடியோ எடுக்க முடியல. இது மறுநாள் காலையில் தான் பாச்சாவுக்கு வந்து பப்ளிக் பரீட்சை இருக்குது, காலைலங்காத்தான் உஸ்பி விடுங்கன்னு சொல்லியிருந்தான். சரின்னு சொல்லிட்டு 5:30க்கு உஸ்பி விட்டுட்டு 5 மணி இருக்கும், 5 மணிக்கு உஸ்பி விட்டுட்டு நமாஸ் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு வந்தான். வசி மட்டும் தாங்க எங்கள் வீட்டில் நோன்பு வச்சுருக்கான், பாச்சாவும் நோன்பு வைக்கலாம். வந்து வெளியூருக்கு போய் பப்ளிக் பரீட்சைனால வந்து பக்கத்து ஊருக்கு போய் தான் வந்து பஸ்ஸில் போய் தான் பரீட்சை எழுதணும். போயிட்டு 2 மணிக்கு அப்படி தான் வருவானால, சரி செம்ம வெயில் அடிக்கிறதுனால பிள்ளைனால நோன்பு வைக்க முடியலை, அதனால் சொல்லிட்டு சரி வேணாம் சொல்லிவிட்டு இன்ஷால்லா அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போ வந்து பாச்சா எழுந்திரிச்சு நமாஸ் படிக்க போகிறான். போயிட்டு வந்து கொஞ்சம் படிக்கணுன்னு இருந்தான். சரின்னு சொல்லிட்டு பாச்சா ஊசி போட்டுட்டு நானும் எழுந்திரிச்சேங்க. எனக்கு ஒரு டயர்டாகவே இருந்துச்சு. நான் ஊசிலாம் போட்டுட்டும் பார்த்திங்கனாக்கும் இன்னும் வந்து எனக்கு சரியாகலை. இன்னும் இன்றைக்கி வெயிட் பண்ணி பார்க்கணும், மறுநாள் நாளைக்கு போய் திருப்படி ஊசி போடணும். சரினா சுத்தமாக முடியவே இல்லை, எனக்கு தூக்கமும் வரவில்லை. எழுந்திரிச்சு பார்த்தா வெளியே பார்த்தா இருட்டாக இருந்தது, எங்கள் தெருவு பாருங்களேன் எப்படி இருந்தது, இருட்டாக இருந்தது. சரி பாச்சா நமாஸ் படிக்க போய் தான் வந்த பூர்வம் டீ போடணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதோட பாச்சா வந்து நமாஸ் படிச்சுட்டு வந்துட்டான். வரும் சரி டீ போட பாச்சான்னு கேட்டேன். சரி ஓகே மம்மி என்னன்னா சரி பிள்ளைங்க தூக்க கலையத்தோடு இருப்பான் இல்லையா, சரி டீ போட்டு விட்டுருந்தேன். இங்கே சைடில் வந்து படிக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தான். சரி நீ வந்து சரி படி, நான் வந்து ஒரு டீ போட்டு தரேன். பப்ளிக்னாலே பிள்ளைகளுக்கு வந்து கொஞ்சம் பயந்தாங்க இருக்கும், 10th வேறையா, பிள்ளைக்கு வந்து ரெஸ்ட்டே கிடையாது. ஏன்னா காலைல 8 மணி போயிட்டு 6 மணிக்கு தான் அவனுக்கு ஸ்டடிலாம் முடிஞ்சு 6 மணி 6:30 தான் வீட்டுக்கு வருவான். அவன் வீட்லேயே இருக்குது, அவ்வளோ வீட்டில் இருக்க மாட்டான். அவனுக்கு விளையாடுற எந்த இதுவுமே இல்லை. ஏன்னா 10th வந்து எல்லாத்துக்குமே கஷ்டமாக தான் இருக்கும் பொதுவாகவே வந்து. அது இந்த எப்படியாவது கஷ்டப்பட்டு முடிஞ்சிருச்சு, இன்னும் 2 பரீட்சை தான் இருக்குது, முடிஞ்சிருச்சு. அவர் சரி நீ படிச்சுட்டு நான் டீ போட்டுக்கிட்டு இருந்தேங்க. டீ போட்டுட்டு சரி நம்மளுக்கு எனக்கு ஒரு வாயெல்லாம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு, டீ போட்டு நம்மளும் குடிக்கலான்ட்டு பாச்சா விடாமல் டீ போட்டுக்கிட்டு இருந்தேன். போட்டுறேன். டீ போட்டு கொடுத்தேன், குடிச்சிட்டே படிச்சுட்டு இருந்தான். சரி நான் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு, நம்மளும் டீ குடிப்போண்டு எடுத்து டீ குடித்தேன். இப்போ பார்த்திங்கனாக்கும் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா விடிஞ்சிருச்சு. வெளியே பாருங்கள் நல்லா வெளிச்சமாகிடுச்சு பாருங்கள், நல்லாவே விடிஞ்சிருச்சு. காலங்காலத்தில் இருந்துச்சாலே பசிக்க ஆரம்பிச்சிருங்க. பசங்களுக்கு வந்து நோன்பு வச்சிட்டாமல் தெரியாது, அது அல்லாவுடைய ஓர்மை வந்து நம்ம வந்து நோன்பு இல்லாமலாம் சாப்பிடாமல் இருக்க முடியாது. அதனால் சரி டீ குடிச்சிட்டு சித்த வானம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. காலங்காத்தால் வந்து சூப்பராக இருந்தது. அதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். வியூ அழகாக சூப்பராக இருந்தது, காக்கா குருவி சத்தங்கள் நல்லா இருந்தது, அதை லைட்டாக எடுத்துக்கிட்டு இருந்தேன். பாச்சா மேய்கிட்டான், அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். டக்குன்னு செஞ்சு கொடுத்தமாக்கும் சாப்பிட்டு போகிறது கரெக்டாக இருக்கும். 7:30க்கெலாம் டவுன் பஸ் வந்துடும், அந்த பஸ்ஸில் தான் அங்கே போகணும். அதனால் செஞ்சுட்டு இப்போ குயிக்காக நான் வந்து மேய் செய்ய போகிறேன். நான் எந்த வெங்காயம் தக்காளி எதுவுமே போடலைங்க. இப்படி செஞ்சு கொடுத்தாதான் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தண்ணியை வந்து கொதிக்க வச்சுட்டு அதில் அந்த மேகியை வந்து ஓப்பன் பண்ணி போட்டுருவேன், நல்லா வேக வச்சுருவேன். மேகி வேக வச்சு அதை வடிச்சிட்டு நம்ம மசாலா தனியாக வந்து மேகி மசாலா இருக்கும் பார்த்திங்களா, மேகிலேயே அந்த மசாலா, பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலாம் பொடிசாக கட் பண்ணி தனியாக ஓரமாக எடுத்து வச்சுக்கிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாலாம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு இங்கே சைடில் வந்து மேகி வேக வச்சுருக்கேன். மேகி பார்த்தீங்கன்னாக்கா 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். அதை வேக வச்சு தனியாக வந்து வடித்து எடுத்துக்கிற போகிறேன்.
ஒரு சைடு பார்த்தீங்கன்னாக்கா மேகி வந்து ஒரு ஸ்டீம்லலாம் வடிகட்டிகிட்ருக்கேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம தாளிப்பு பேனில் வந்து நல்லா கொஞ்சம் நிறையா ஆயில் ஊற்றிக்கோங்க. நல்லா காயின ஆயில் வந்து நம்ம மசாலா ஊற்றும் போது சுருன்னு சத்தம் கேட்கணும். அந்த அளவுக்கு பச்சை வாசனை அளவுக்கு போகிற அளவுக்கு அந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். அதுதான் நல்லா சூடு பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா சூடாகிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மசாலா வந்து எடுத்து வச்சுட்டு மசாலா வந்து சுட ஊற்றணும். அந்த ஆயில் ஊற்றினமாக்கும் அப்படியே சுருண்டு அந்த மசாலோட பச்சை வாசலாம் போயிடும். நம்ம வடிகட்டி வச்சுக்கணும் மேகி, அதை போட்டு 1 நிமிஷம் ஊற்றினாக்கும் நமக்கு குயிக்காகவே மேகி ரெடியாக இருங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நம்ம பசங்களுக்கு சீக்கிரத்தில் செஞ்சு கொடுத்துடலாம். நமக்கு வேலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அதை ஊற்றினோடனே மேகியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அப்போ தான் அந்த மேகி வந்து நல்லா மசாலா நல்லா போட்டும் சாப்பிட ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பாச்சாவை கொடுத்துட போகிறேன். பாச்சாவை சாப்பிட்டுட்டு அவனுக்கு 7:30க்குள்ளே பஸ் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா, கிளப்பி விட்டு மறுபடியும் என் பொண்ணு காலேஜுக்கு கிளம்பணும். அதுக்கு போய் நான் விட்டுட்டு வரணும். ஏன்னா சரி டயர்டாக வேறு இருக்குது. அது கூட போய் என் வசீம் தான் எப்போயுமே வந்து மிஸ்பாக வந்து விட போவான். ஆனால் அவன் நோன்பு வச்சிருக்கனால சரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புள்ள தூங்கட்டுமே சொல்லிட்டு இப்போ அவனை டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. இப்போ நானே போய் டெய்லி காலையில் விட்டு வந்துடுறது. நோம்புலாம் முடிஞ்ச பிறகு தான் வசீமை அனுப்புவேன். இப்போ போய் வாசனே போய் நான் காலேஜுக்கு வண்டியில் ஏற்றி விடணும். ஏற்றி விட்டு வந்தப்பறம் பார்க்கலாம். ஒருபடியாக பாச்சா ரெடி பண்ணி 7:30க்கெலாம் அனுப்பி விட்டாச்சுங்க பறிச்சு எடுத்துறதுக்காண்டி. இப்போ என் பொண்ணை வந்து அனுப்புறதுக்கு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள் வியூ சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கனாக்கா வயக்காடு தான். அங்கங்கே ஒவ்வொரு வீடாக இருக்கும். பாருங்கள் வியூவை பார்க்க ரொம்ப அழகாக இருந்து அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போயிருந்தேன். அப்படியும் பொண்ணை அனுப்பி விட்டுட்டு நான் போகிறேன். கரெக்டாக வேன் வந்துருச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் மரத்தை பார்த்தா நெல்லிக்காய் அவ்வளோ காய்ச்சி கிடந்துச்சு. நோம்புலா டைத்துல டெய்லி பறிச்சு மரத்தெலாம் கொடுக்கும் என் பொண்ணு வந்து. இப்போ வந்து நோம்புனால பறிக்கலைங்க. பாருங்கள் எவ்வளோ கொத்தாக நெல்லிக்காய் காய்ச்சி இருந்துச்சு. ரொம்ப நாள் நான் வந்து ரொம்ப 2-3 மாதமாகவே நான் போகிறதே இல்லை அனுப்புறதுக்கு. வசீம் தான் அனுப்ப போவான். நான் ரொம்ப நாள் கழிச்சு நேற்று முறை பார்த்தா நிறையா நெல்லிக்காய் கொத்தாக காய்ச்சி வேணுமா மிஸ்பான்னு கேட்டேன். அதை 2 புடிங்க தந்துட்டு அவன் ஃப்ரெண்டு மாதிரி கொடுக்கலாம் இல்லையா, 2 புடிங்க கொடுத்துருக்கும் போது வேன் வந்துருச்சு. மதுரை பொண்ணை அனுப்பிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. அன்றைக்கி இப்படி தான் பொழுது போச்சு. இனி வர வீடியோலாம் இன்ட்ரெஸ்ட்டாக எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். எனக்கு உடம்பு கொஞ்சம் இப்போ ஓகே ஓரளவு பரவாயில்லை. இனிமேல் கண்டினியூவாக விளாக் போகிறேன். எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன். நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இத்தனை வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.